ஏதாச்சும் ஸ்னேக் இருக்கான்றதை பார்ப்போம். விசிட் த பிக் 4 டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் ஆஃப் இந்தியா. ஒன்று நான் இங்கே இருக்கேன், இன்னும் 3 உள்ள இருக்க போல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இந்த பக்கம் ஏதோ இருக்கு, நீங்கள் பாருங்களேன். உங்களுக்கு தெரியல, அந்த முதல்ல மேலே அந்த ஆமை உட்காந்துருக்குது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த முதலை கண்ணீர்னு சின்ன வயசுல ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, முதலைக்கு வந்து கண்ணீர் வராது போல, அந்த மாதிரி நமக்கும் வராத டைம்ல கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அந்த கணக்கு இல்லை. முதலை கண்ணீர்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலை வந்து ஒரு விலங்கை வேட்டையாடும் போது அது கண்ணிலேருந்து ஒரு பயாலஜிக்கல் ரீசனாக ஒரு தண்ணீர் வந்து தண்ணி மாதிரி சுரக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம ஊரில் வந்து முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு ரெஃபர் பண்ணி வராத ஒரு கண்ணீரை வர வச்சோ இல்லைன்னா பொய்யான கண்ணீரையோ வர வச்சோ அதை நம்ம முதலை கண்ணீர் அப்படின்னு ரெஃபர் பண்ணோம். இத்தா தண்டி இருக்கானுங்க, இது பொம்மையா இல்ல? போய் பார்த்தா இந்த நண்டி. உங்களுக்கு அந்த ஹெட் ஷேக் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூளை கார்னரில் ஒருத்தன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனுங்க 2 பேருக்கு அசைவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தான் டேர்ட்டிலா டாட்டாய்ஸா? எனக்கு இப்போ வரைக்கும் டேர்ட்டிலுக்கும் டாட்டாய்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. படிக்காத தற்குறிப்பில் ரெண்டுமே நிலத்துலையும் இருக்கும், நீர்லையும் இருக்கும். ஒரு வீக்கெண்டு எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில. வழக்கம் போல் மால் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு ஆக்டிவான ஒரு ஜாலியான ஒரு எந்துவான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த crocodile பார்க்கை சூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா கிட்ஸுக்கும் நிறையா இருக்கும், நம்ம பசங்களுக்கும் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸும் அவங்களோட கிட்ஸை எக்ஸைட் ஆக விடுறதுக்கான நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. தண்ணி வச்சுருக்காங்க, தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். சாப்பிட்றா அடல்ட்டு ஏதோ போட்டிருக்கு இங்கிலீஷில். கண்ணாடி தொட்டியில் கரியால் ஏதோ முதலை, ஏதோ ஒரு முதலை. வாங்க போய் பார்ப்போம் அந்த முதலையை. முதல்ல நாங்கள் ஒன்றுமே காணும். வா, ஆமைக்கு வந்து இந்த பல்லு டீத் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இப்போ நம்ம crocodile ஃபீடிங் பார்க்க போகிறோம். crocodile வந்து 1 மணி நேரம் தண்ணியிலே இருக்குமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த தண்ணியில இல்லை, தண்ணிக்குள்ளேயே 1 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே அதால தம் கட்ட முடியும். இது ஒரு சிலவெல்லாம் crocodile அது பார்த்தா கல்லு. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சாப்பிட்றது ஃபுல்லாக காலி. அப்படியே கேட்ச் பிடிக்குது அந்த இடத்துல. அந்த க்ரன்ச் பண்ணுற சவுண்டு வெளி வரைக்கும் கேட்குது, பொச்சுன்னு. வா, இப்போ இருக்க கிட்ஸ், இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க இதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு crocodile பார்க் இருக்குது. வந்தீங்கன்னா நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவன் உட்காந்துருக்க பொசிஷனே சரியில்லை பாருங்களேன். எங்கே உட்காந்துக்காம பாருங்க. அவன் 1 மணி நேரம் தான் முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்குன்னானுங்க. நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரமாக இவங்க தண்ணிக்குள்ளேயே தான் இருக்காங்க. இப்போ நம்ம க்ரீன் அனகொண்டா அதோட லைவ் ஃபீல்டிங் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து ஃபீடிங் டைம் என்னதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அந்த ஃபீடிங் சார்ட்டை பார்த்துட்டு அன்றைக்கோ அந்த டைமுக்கோ நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்னேக்கோட ஃபீடிங்கை வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு பேர் ஒன்று. அவங்க பேர் மெடுசா. ஃபீமேல் 1. ஓகே. 2 மேல். ஓகே. லோக்கி தமிழ்ச்செல்வன். ஓ, ஐயா வாயை பாரு.
பயங்கரமாக இருந்துச்சு. அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதே தெரில நமக்கெல்லாம். நான்லாம் வந்து நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் போடுன்னு சொன்னாலே ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் பிஸ்கெட் போடுவேன். அவங்க உள்ளே வந்து க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு உள்ளே வந்து சர்க்குன்னு போடுறாங்க. அது இவ்வளோ தான், இதை விட ஃபாஸ்ட்டாக வந்து கவ்விட்டு போகுது. ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒரு மாதிரி பயமாக த்ரில்லிங்காக ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சுங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய பிளேசஸில் கண்டிப்பாக நான் இந்த இடத்த சொல்லுவேன். ஆனால் சத்தியமாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. கிட்ஸ் மட்டும் இல்லை, கிட்ஸு, பேரண்ட்ஸு, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாருமே வந்திருக்காங்க இப்போது. இந்த டே நல்லபடியாக முடிஞ்சு. நீங்கள் இந்த crocodile பார்க்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் உங்களோட வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வரலாம். ஸோ யாரை வேணால் கூட்டிகிட்டு இந்த crocodile பார்க்கை ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. எந்த இடத்துக்கு vlog போகலாம், எந்த இடத்துல போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு போய் vlog அண்ட் வீடியோ எடுக்கலாம். Until it's bye from it's Karthik, it's trial, it's just a trial. என்ன பாத்ரூம் எங்கே இருக்குது?